வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது இது சில்க் saree. இப்போ இந்த சில்க் சாரியோட ப்ளவுஸுக்கு பேக் சைடில் சிம்பிளாக அதுவும் ஃபேன்சியான ஒரு மாடல் ஈஸியான முறையில் நம்ம பண்ணலாம். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ இதுதான் ப்ளவுஸ் கிளாத்து. ப்ளவுஸ் கிளாத்து பிங்க் கலரில் இருக்குது. ஒரு சைடு அகலமான பார்டர் இருக்குது, இன்னொரு சைடு கொஞ்சம் குறுகலான பார்டர் இருக்குது. இப்போ இதில் குறுகலான பார்டரை ஸ்லீவுக்காகவும் அகலமான பார்டரை பேக் சைடில் மாடல் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். சாரிலையும் அதே மாதிரி ஒரு சைடு அகலமாகவும் ஒரு சைடு குறுகலாகவும் இருக்குது. சாரி ஃபுல்லாக இதே டிசைனில் இருக்குது. ப்ளவுஸ் கிளாத்து முந்தான கலரில் இருக்குது. முந்தான கலர் பிங்க் கலரில் இருக்குது. இதுதான் முந்தான பகுதி. இது பேக் சைடு அளவு லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் கட் பண்ணியிருக்கிறேன். அகலம் 11 இன்ச் இருக்குது, உயரம் 15 இன்ச். ஷோல்டர் 5 இன்ச்சுக்கு கட் பண்ணியிருக்கிறேன். ஷோல்டர் கட்டு 3 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்துகிறேன். இப்போ ஒரு கேன்வாஸை ரெண்டாக மடிக்கலாம். கேன்வாஸோட உயரம் கிளாத்தோட உயரத்துக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். ஷோல்டர் வெட்டு அடையாளப்படுத்துகிற பகுதியிலிருந்து தையலுக்குள்ள பகுதியை விட்டுட்டு கேன்வாஸில் அடையாளப்படுத்துங்க. நெக்கு 9.5 இன்ச்சு அடையாளப்படுத்துகிறேன். நெக்கோட உயரம் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அடையாளப்படுத்துங்க. மேலே தைச்சதுக்கப்புறம் 2.25 இன்ச்சு நம்ம ரெண்டாவது அடையாளப்படுத்தின பகுதி வரைக்கும் அந்த அளவை இந்த சைட்லேயும் அடையாளப்படுத்திடலாம். இப்போ இந்த 9.5 இன்ச்சுக்கும் கீழே 1.5 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்துகிறேன். உள்பக்கம் 1/4 இன்ச்சு இந்த லைன் வர்ற மாதிரி, வெளிப்பக்கம் 1/2 இன்ச்செல்லாம் அந்த லைன் வர மாதிரி அப்படியே வரையலாம். கீழே நம்ம 1.5 இன்ச்சுக்கு வரைஞ்சிருக்கோம் பாருங்கள், அடையாளப்படுத்தியிருக்கிற பகுதி, அந்த பகுதி வரைக்கும் அந்த நெக்கோட டிசைனை வரைஞ்சிடலாம். இந்த இடத்துல இருந்து ஒரு இலை வடிவமாக இந்த சைடில் இந்த வளைவை கொண்டு முடிகிற மாதிரி பண்ணியிருக்கிறேன். இதுக்கும் கீழே 3.5 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்துகிறேன். 3.5 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்திட்டு வெளிப்பக்கம் 4 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்துகிறேன். மேலே 3/4 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தலாம். அடையாளப்படுத்திட்டு அந்த 3/4 இன்ச்சு அந்த லைனை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக்கி நம்ம 4 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தி வச்சுருக்கோம் பாருங்கள், அது வரைக்கும் வர்ற மாதிரி அந்த வளைவாக கீழே 3.5 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தியிருக்கிற பகுதியில் அந்த லைன் முடிகிற மாதிரி வரைஞ்சி விட்டுருங்க. இப்போ இந்த பார்டர் வந்து நான் தனியாக கட் பண்ணியிருக்கிறேன். அகலமான பார்டரு, குறுகலான பார்டரு ஸ்லீவுக்காக. ஸ்லீவ் வந்து எல்போ வரைக்கும் வர்ற மாதிரி உள்ள ஸ்லீவ், சின்ன பார்டர் இருந்தால் நல்லாயிருக்கும். இது ரெண்டாக மடிச்சுட்டு பார்க்கும்போது அந்த கேன்வாஸோட உயரத்துக்கு இருக்குது. அகலம் அந்த பார்டர் வந்து 5 இன்ச் இருக்குது. அதனால் இதில் அகலம் வந்து 4 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தியிருக்கிறேன். உங்கள் சாரியில் அகலம் வந்து எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த அளவை வரைஞ்சி விடுங்க. இந்த கேன்வாஸை சென்டரில் ரெண்டாக நான் கட் பண்ணி எடுக்கிறேன். ஏன்னா அந்த பார்டர் வந்து தனித்தனியாக 2 பீஸாக கட் பண்ணியிருக்கிறேன், ஜாயிண்ட் பண்ணாமல் இருக்குது. ஒரு சைடில் அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை விட்டு கட் பண்ணியிருக்கிறேன். அந்த பகுதியை மடித்து அயன் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி வரும். அதே மாதிரி இன்னொரு சைட்லேயும் இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை உள்பக்கமாக மடித்து அயன் பண்ணி விட்டாச்சு. இது ரெண்டும் அயன் பண்ணியிருக்கிறது சென்டர் பகுதியில் ஒன்றோட ஒன்று ஜாயிண்ட் ஆகிற மாதிரி அந்த டிசைன் வரும். இப்போ உள்பக்கம் கட் பண்ணி எடுத்தால் கேன்வாஸ் வச்சுட்டு இந்த கேன்வாஸ் வைக்கலாம். சைடில் உள்ள கேன்வாஸ் வைக்கும்போது நம்ம கொஞ்சம் மடிச்சிருக்கோம் பாருங்கள், அதுக்கு உள்பக்கமாக அப்படியே விட்டு அதுக்கு வெளிப்பக்கம் அப்படியே வச்சிடலாம். லைட்டாக அயன் பண்ணிவிட்டு அதை அப்படியே எடுத்துகிட்டு நல்லா அயன் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த சைடில் ஒரு இலை வடிவமாக நம்ம வரைஞ்ச பாருங்க, அதை அப்படியே தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். மேலே இருக்கிற அந்த கேன்வாஸோட அளவு தான் நெக்கோட அளவு வரும்.
இப்போ உள்பக்கம் உள்ள பீஸ் வச்சுட்டு வெளிப்பக்கம் உள்ள பீஸ் வச்சு அயன் பண்ணுங்கள். அப்போ தான் அது சரியான முறையில் நமக்கு அளவு சரியாக வரும். இப்போ இது மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் சேர்ந்த மாதிரி வெளிப்பக்கம் ஜாயிண்ட் ஆக்கி இடுப்பு மடிப்பு பாகத்துக்கு எக்ஸ்ட்ரா லைனிங் கிளாத்தை ஜாயிண்ட் ஆக்கி மடித்து தைச்சிடலாம். மடித்து தைச்சாச்சு. இப்போ இந்த பீஸில் உள்பக்கம் கேன்வாஸுக்கு எட்ஜில் தைச்சி விடலாம். அந்த மடிச்சிருக்கிறது அப்படியே இருக்கட்டும். அதுக்கு மேலேயே அப்படி ஜாயிண்ட் ஆக்கி விட்டுடலாம். வெளிப்பக்கம் மடித்து தைக்கிற அளவு கிளாத்தை விட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். லைட்டாக அந்த சைடில் மட்டும் கிராஸில் கட் பண்ணி விட்டுருங்க. கேன்வாஸில் எட்ஜில் தைக்காமல் அப்படியே கிளாத்தை மடித்து அதோட எட்ஜில் தைச்சி விட்டுடலாம். ரெண்டு பக்கமும் அதே மாதிரி தைச்சி முடிச்சாச்சு. இப்போ இந்த பீஸில் ரெண்டாக மடித்து சென்டரில் அடையாளப்படுத்தி விட்டுறலாம். இது நேராக இருக்குது பாருங்கள். அதை சென்டரில் அந்த மாதிரி வச்சுட்டு மேலேருந்து கீழே வரைக்கும் அந்த லைன் பக்கமாக வச்சுருங்க. வச்சுட்டு இந்த சைடில் அந்த நெக்கு பகுதியில் அந்த கேன்வாஸ் வச்சுருக்கோம் பாருங்கள், அதுக்கு முன்னாடியே தைச்சி எடுத்துருங்க. அதே மாதிரி இன்னொரு பீஸையும் கரெக்டாக அந்த சென்டரில் ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வச்சுட்டு தைச்சிருக்கிறேன். தைச்சதுக்கப்புறம் நெக்கு பகுதியில் கேன்வாஸுக்கு உள்பக்கமாக கேன்வாஸில் தையல் படாமல் ரெண்டு பீஸுக்கும் சேர்ந்த மாதிரி நெக்கு பகுதியில் தைச்சி விட்டுறலாம். அப்படியே சேர்த்து தைச்சிடலாம். தைச்சிட்டு 1/4 இன்ச்சு கிளாத்தை விட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்தாச்சு. லைட்டாக அந்த மாதிரி கிராஸில் கட் பண்ணி விட்டுறலாம். கட் பண்ணி விட்டுட்டு அந்த பீஸ் அப்படியே வெளிப்பக்கமாக திருப்பி விடலாம். நல்லா வெளிப்பக்கம் திருப்பி விட்டதுக்கப்புறம் நெக்கோட எட்ஜில் தைச்சி விட்டுருங்க. நெக்கோட எட்ஜில் ரெண்டு பீஸும் சேர்ந்த மாதிரி அப்படியே ஜாயிண்ட் ஆக்கி விட்டுறலாம். தைச்சி முடிச்சாச்சு. இப்போ இது பைப்பிங் பண்ணுறதுக்காக கிராஸ் பீஸ் க்ரீன் கலரில் சாரியில் இந்த க்ரீன் கலர் இருக்குது. இப்போது அந்த பைப்பிங் பீஸ் வந்து ஃப்ரண்ட்டில் தைக்கிறதுக்கும் சேர்ந்த மாதிரி அப்படியே ஷோல்டர் பகுதியிலேருந்து ஃப்ரண்ட்டில் தைக்கிறதுக்கு அப்படியே விட்டுருக்குறேன். கிராஸ் பீஸ் கொஞ்சம் வெளிப்பக்கம் தெரிகிற மாதிரி நெக்கோட எட்ஜில் ஜாயிண்ட் ஆக்கி விடலாம். ஷோல்டர் பகுதியில் ஒரு 1/2 இன்ச்செல்லாம் அப்படியே ஜாயிண்ட் ஆக்காமல் அந்த கிராஸ் பீஸ் அப்படியே விட்டுருக்குறேன். இப்போ இதை அடிப்பக்கமாக அப்படியே திருப்பி விடலாம். திருப்பி விட்டு தையல் பைப்பிங்கில் படாமல் வெளிப்பக்கமாக ஜாயிண்ட் ஆக்குறேன். ஜாயிண்ட் ஆக்கி முடிச்சாச்சு. இப்போ இந்த பீஸில் கேன்வாஸோட எட்ஜில் வெளிப்பக்கம் உள்பக்கம் எல்லாமே தைச்சி விட்டுடலாம். தைச்சதுக்கப்புறம் அதே அளவுக்கு மெயின் கிளாத்தும் கட் பண்ணியிருக்கிறேன். திருப்பி பார்க்கும்போது அதில் தையல் லைன் தெரியுது. அது நமக்கு லாஸ்ட்டில் ஜாயிண்ட் ஆக்கிறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும். இப்போ இதில் கேன்வாஸில் தையல் படாமல் அதுக்கு வெளிப்பக்கமாக தைச்சி விடலாம். இந்த சைடு தைச்சதுக்கப்புறம் வெளிப்பக்கம் நேராக அந்த மாதிரி தைச்சி எடுத்துருங்க. 1/4 இன்ச்சு கிளாத்தை விட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த சைடில் நல்லா தையல் வரைக்கும் கட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நல்லா திரும்பி கொடுக்கும். இந்த சைடெலாம் கிராஸில் கட் பண்ணி விட்டுருங்க. நல்லா திருப்பி எடுத்தாச்சு. இப்போ திருப்பி பார்க்கும்போது அதில் தையல் லைன் தெரியுது. இப்போ இதோட எட்ஜில் தைச்சி விட்டுறலாம். எட்ஜில் தைச்சதுக்கப்புறம் நம்ம திருப்பி பார்த்துட்டு லைனிங் கிளாத்தில் அந்த தையல் லைன் தெரியும் பாருங்கள், அந்த பகுதியில் தைச்சி விட்டுறலாம். இப்போ இது வந்து நமக்கு லாஸ்ட்டில் ஜாயிண்ட் ஆகும்போது வசதியாக இருக்கும். இது பைப்பிங் பண்ணுறதுக்காக கோல்டு கலர் கிளாத்து ஒன் சைடாக மடிச்சிருக்கிறேன். இந்த இடத்துல வைக்கலாம். வெளிப்பக்கம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு வைக்கிறேன். ஏன்னா சைடில் அந்த ஜாயிண்ட் பண்ணும்போது கொஞ்சம் உள்பக்கமாக விட்டுட்டு ஜாயிண்ட் ஆக்கலாம். இந்த சைடு வந்ததுக்கப்புறம் அந்த கார்னர் பகுதியில் ரொம்ப அந்த கிராஸ் பீஸை உள்பக்கமாக விடாமல் கொஞ்சம் கிராஸ் பீஸ் வெளியே தெரிகிற மாதிரியே அப்படியே வச்சு ஜாயிண்ட் ஆக்கியிருக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் பகுதி தெரியுது. அதுக்கப்புறம் இப்படி கட் பண்ணி எடுத்துடலாம். நல்லா உள்பக்கம் வரைக்கும் அந்த கார்னராக அது வருது. அதனால் கொஞ்சம் வெளிப்பக்கம் தெரிகிற மாதிரி வச்சுட்டு கூட நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இந்த சைடில் கொஞ்சமாக அந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. அந்த சைடு கொஞ்சம் இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அடிப்பக்கமாக திருப்பி விட்டுருங்க. பைப்பிங் பண்ணி முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்தை ஒரு 2 அளவுலாம் விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதை இதுக்கு உள் பக்கமாக அப்படியே வச்சு கரெக்டாக அந்த சென்டர் பகுதியில் அந்த கார்னர் பகுதி வர்ற மாதிரி வச்சு சைடில் தையல் லைன் தெரியுது பாருங்கள், அதில் அப்படியே வச்சு ஜாயிண்ட் ஆக்கிடலாம். ஜாயிண்ட் ஆக்கியாச்சு. இது ஒரு சின்ன பீஸ் எடுத்துருக்கிறேன். அதை 4ஆக மடிக்கலாம். 4ஆக மடித்து முக்கோண ஷேப்பில் தைச்சி விட்டுறலாம்.
அதே மாதிரி இந்த பார்டர் சின்னதாக இருக்குது. இதை இப்படி மடிச்சிட்டு முக்கோண ஷேப்பில் நமக்கு சின்ன பீஸ் தான் வேணும். இப்போ இதுக்கு மேலே வைக்கலாம். வச்சுட்டு ரெண்டையும் சேர்த்து ஜாயிண்ட் ஆக்கிடலாம். இதை அடிப்பக்கமாக வச்சுட்டு இந்த சைடில் வச்சு ஜாயிண்ட் ஆக்கிடலாம். தச்சு முடிச்சாச்சு. இதில் பீட்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம நெக்கு பகுதியில் உள்பக்கம் கட் பண்ணி எடுத்த பீஸ் இருக்குது பாருங்கள், ப்ளவுஸ் கிளாத்து. அதில் வச்சு அப்படியே நல்லா கவர் பண்ணி நல்லா டைட்டாக கட்டி விடுறேன். கட்டி விட்டு ஒரு இன்ச்செல்லாம் கிளாத் இருக்கிற மாதிரி விட்டு அப்படியே கட் பண்ணி எடுக்கலாம். எல்லா பீஸுமே தச்சு முடிச்சாச்சு. தைச்சதுக்கப்புறம் இப்போ ஒரு பீஸு நம்ம இந்த மாதிரி மேலே எடுக்கலாம். எடுத்துகிட்டு அப்போ கரெக்டாக இன்னொரு பீஸுக்கு மேலே இந்த பீட்ஸ் எல்லாமே வரணும். அந்த மாதிரி வச்சுட்டு இதில் சிங்கிள் ஃபுட் ஃபிட் பண்ணியிருக்கிறேன். வச்சுட்டு நல்லா டைட்டாக ஒரு விரல் வச்சு அந்த பீட்ஸை நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு வைங்க. அப்போ தையல் நல்லா அந்த கட்டி விட்டுருக்கிற பகுதியில் தையல் வரும். அந்த பார்டர் பகுதிக்கு மேலே அப்படியே வச்சு ஜாயிண்ட் ஆக்குறேன். ஆனால் பார்டரில் நமக்கு தையல் விழாது. அந்த தைக்கும்போது அந்த லைனாக கரெக்டாக நமக்கு எவ்வளோ பகுதி வரைக்கும் தைக்கணும் அப்படிங்கிறது நல்லா தெரியும். இந்த மாதிரி தைச்சி முடிச்சாச்சு. தைச்சிட்டு இந்த சைடில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா ஃபஸ்ட்லேயே நம்ம கொஞ்சமாக வச்சுட்டு தைக்க முடியாது. தைச்சாச்சு. தைச்சதுக்கப்புறம் இதில் பைப்பிங் பண்ணுறதுக்காக இது கிராஸ் பீஸ் ஒன் சைடாக மடித்து தைக்க வேண்டாம். ரெண்டு பீஸுக்கும் சேர்ந்த மாதிரி அப்படியே பைப்பிங் பண்ணி விட்டுறலாம். நல்லா திருப்பி எடுத்துகிட்டு இந்த மாதிரி அடிப்பக்கமாக வச்சுருங்க. வச்சு பைப்பிங் பண்ணலாம். இதில் ஜாயிண்ட் ஆக்கி முடிச்சாச்சு. ஜாயிண்ட் ஆக்கிட்டு இதை அப்படியே அடிப்பக்கமாக திருப்பி விட்டுறலாம். அடிப்பக்கமாக திருப்பி அதில் பைப்பிங்க்கு வெளிப்பக்கமாக அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிட்டு வரேன். எப்போதும் பைப்பிங் பண்ணுற மாதிரி தான். ஏன்னா இது முதுகு பாகத்தில் ரெண்டு பீஸாக தனித்தனியாக இருந்தது. அது ரெண்டையும் சேர்த்து வச்சு ஒன்று போல் இதில் பைப்பிங் பண்ணியிருக்கிறோம். பைப்பிங் பண்ணி முடிச்சுட்டு நம்ம பீட்ஸ் தைச்சிருக்கோம் பாருங்கள், அதை அப்படியே எடுத்து அந்த சென்டரில் ரெண்டும் ஜாயிண்ட் ஆகாமல் இருக்குது பாருங்கள், அதுக்கு உள் பக்கமாக அப்படியே வெளியே எடுத்துடலாம். இந்த மாதிரி வச்சு விட்டுட்டு நல்லா கரெக்டாக அது வந்ததுக்கப்புறம் இதில் வெளிப்பக்கம் தைச்சி விட்டுறலாம். இந்த சைடு அதில் பீட்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த ஃபூட்டை மேலே அப்படியே தூக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தைச்சிட்டு அதுக்கப்புறமா தைக்கலாம். தைச்சி முடிச்சாச்சு. இந்த ரெண்டு சைட்லேயும் ஜாயிண்ட் ஆக்கிறதுக்கு சிங்கிள் ஃபுட்டில் அப்படியே ஜாயிண்ட் ஆக்கலாம். அந்த பீட்ஸை கொஞ்சமாக அப்படி மேலே தூக்கிட்டு ஒரு சைடு அப்படி ஜாயிண்ட் ஆக்குங்க. அதுக்கப்புறம் இந்த சைடில் அதுக்கு மேலே நல்ல எட்ஜில் அப்படியே ஜாயிண்ட் ஆக்கி விட்டுறலாம். ஏன்னா கரெக்டாக அந்த பார்டர் வந்து அதில் நல்லா ஜாயிண்ட் ஆகிருக்கு. அதில் தைச்சி முடிச்சாச்சு. இப்போ இதில் பேக் சைடு மாடல் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ இந்த இதுக்கு வெளிப்பக்கம் இதில் ஸ்டோன் எல்லாமே வச்சு விட வேண்டியது இருக்குது. அது ஃப்ரண்ட்டில் எல்லாமே தைச்சிட்டு அதுக்கும் சேர்ந்த மாதிரி பைப்பிங் பண்ணிவிட்டு அந்த ஸ்டோன் ஒர்க் எல்லாமே பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு மாடல், ஆனால் பார்க்கும்போது ரொம்ப ஃபேன்சியாக அந்த சாரீக்கு இந்த ப்ளவுஸ் மாடல் வந்து ரொம்ப மேட்ச் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கிறேன். இது எல்லோரும் ஈஸியாக பண்ணுற மாதிரி உள்ள மாடல் தான். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மேலும் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.